நடுத்தர வயதானவர்களின் உயிரை பறிக்குதா பக்கவாதம்? சமீப வருடங்களாக நடுத்தர வயதினருக்கும் பக்கவாதம் வருவது அதிகரித்து வருகிறது. மூளையில் இரத்த குழாய் வெடித்து ரத்தம் வரும்போது மூளைக்கு இரத்த விநியோகத்தில் அடைப்பு ஏற்படும்போது பக்கவாதம் உண்டாகிறது. இந்த டைப்பு ரத்தம் மற்றும் ஆக்சிஜன் மூளையின் திசுக்களை அடைவதை தடுக்கிறது. இதனால் ஆக்சிஜன் இல்லாமல் மூளை செல்கள் மற்றும் திசுக்கள் சேதமடைந்து சில நிமிடங்களில் இறக்கத் தொடங்கும். ஸ்ட்ரோக் வருவதற்கு 2 முக்கிய காரணங்கள் சொல்லப்படுகிறது. முதலாவது ஹெரிடிட்டி ஒரு ஜெனடிக், இரண்டாவது ஆக்யூஏவர்டி. முதலாவது ஹெரிடிட்டி ஒரு ஜெனடிக் என்பது மரபணுவால் வரக்கூடியது. குடும்ப வரலாறில் இருப்பவர்களுக்கு இவை வருவதற்கான அபாயம் உண்டு. இதை தடுக்க முடியாது. இரண்டாவது புகைப்பழக்கம், ஆல்கஹால், போதை பழக்கம், மன அழுத்தம், உடலில் அதிக இரத்த சர்க்கரை அளவு, உயர் கொழுப்பு போன்றவற்றால் வரலாம். முன்கூட்டியே சென்றால் த்ரோம்போலிடிக் ஏஜென்ட்ஸ் என்னும் ஊசியை முன்கூட்டியே கொடுத்து இஸ்கிமிக் ஸ்ட்ரோக் திரும்ப பெற முடியும். சமயங்களில் இதை முழுமையாக குணப்படுத்தவும் செய்யலாம். ஆனால் அது ஹெமராஜிக் ஸ்ட்ரோக், இரத்தக்கசிவு பக்கவாதம் ஆக இருந்தால் இந்த மருந்து உதவாது. எனினும் ஆரம்ப அறிகுறிகள் கண்டறிந்து மருத்துவமனைக்கு செல்வது பக்கவாதத்தை குணப்படுத்தவோ அல்லது தீவிரத்தை தடுக்கவோ செய்யும். பக்கவாத பிரச்சனைகள் மற்ற நோய்களுக்கும் அனுபவம் வாய்ந்த சிறந்த டாக்டர்கள் மூலம் நமது ராக்ஸ் ஹாஸ்பிடலில் சிறப்பான முறையில் சிகிச்சைகள் அளிக்கப்படும். நீங்கள் நலமுடன் வாழ என்றென்றும் துணையாக நாங்கள். ராக்ஸ் ஹாஸ்பிடல்.